கிளிநொச்சி மாவட்டத்திலே இருந்த போராளிகள் அதிகமானோர் தளபதிகளாக இருந்திருக்கிறார்கள், தங்களுடைய உயிர்களை ஈகம் செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பல வழிகளில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூற முடியும். 80% மலையக மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு கற்கை நெறி படிப்பிப்பதாக இருந்தால் ஆசிரியர் யாழ்ப்பாணத்தில் இருந்து வர வேண்டும், வைத்தியர் யாழ்ப்பாணத்தில் இருந்து வர வேண்டும் என்று மறதி கொண்ட அர்ச்சுனா அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். சில கெட்டவர்களை தங்களோடு சேர்த்துக் கொள்வதும் அதே வேளையிலே அந்த வாக்குகளை அபகரிப்பதற்கும் சிறிதரன் பின்னால் நிற்பவர்கள் முன்னாள் போராளிகள் குடும்பம் மற்றும் விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள், உலகளாவிய இருக்கின்ற விடுதலை புலிகள் என்று சுமந்திரன் அவர்கள் அறிந்து அதை உடைப்பதற்காக, அந்த வாக்குகளை உடைப்பதற்காக சந்திரகுமார் குழுவோடு சேர்ந்து அந்த ஒரு சதிவேலையை செய்து கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன். இலங்கையன் கிளிநொச்சி தொடர்பான செய்தியாக இருக்கிறது இந்த செய்தி. கிளிநொச்சி மற்றும் கிளிநொச்சி மக்கள், அத்தோடு கூட கிளிநொச்சியில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஸ்ரீதரன் மற்றும் பலரை தொடர்பாக வைத்து இந்த செய்தியை நாங்கள் கடைசி வரைக்கும் அலசுவதாக இருக்கின்றோம். தயவு செய்து இந்த அலசலை கடைசி வரை கேட்டதன் பிற்பாடு உங்களுடைய கொமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய கருத்துக்களை, கருத்துப்பட்டிகளை நாகரீகமான தமிழில் எழுதுங்கள். அநாகரிகமாக கொச்சை தமிழில் எழுதினால் அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். மன்னிக்கவும். தொடர்ந்து அலசலுக்குள் செல்வோம். ஆம், கிளிநொச்சியை பொறுத்தவரையிலே இப்பொழுது மாத்திரமல்ல, ஆரம்ப காலகட்டங்களிலே கிளிநொச்சி என்று வந்த பெயரில் இருந்து கூட ஏதோ ஒரு சர்ச்சையிலே மாட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது. கிளிநொச்சியில் தான் பெரும் தொற்று காய்ச்சல் கிட்டத்தட்ட 1958-60 ஆண்டுகளில் வந்ததாக கூறப்படுகிறது. மலேரியா காய்ச்சல் என்று பல அழிவுகளை சந்தித்தது. அதன் பிற்பாடு படிப்படியாக ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட ஆரம்ப காலகட்டங்களிலே இயக்கங்களுடைய ஆரம்பங்கள் கூட அந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே தான் ஆரம்பமாகி இருந்தது. அங்கேதான் அதிகமான இயக்கங்கள் உருவாக்கின, பயிற்சி எடுத்தன. அதை தாண்டி பல நபர்களை, பல போராளிகளை சேர்த்தார்கள். அதன் பிற்பாடு படிப்படியாக ஒரு சில அழிவுகளை சந்தித்திருந்தாலும் கிளிநொச்சி தான் கடைசி நேரத்திலே வடமாகாணம், கிழக்கு மாகாணம், ஏன் மலையகத்தில் இருந்து வந்தவர்களை கூட தாங்கி வைத்து, அதாவது அகதிகளாக என்று கூறுவதை விட அனாதரவாக போரின் போது பாதிக்கப்பட்டவர்கள், இனக்கலவரத்தின் போது பாதிக்கப்பட்டவர்கள் என்று அனைவரையும் அரவணைத்தது கிளிநொச்சி. இந்த கிளிநொச்சியை பற்றி நாங்கள் பேசுவதாக இருந்தால் பல வரலாறுகள், நிஜமான வரலாறுகள், ஜோடிக்கப்படாத, புனையப்படாத, நிஜமாக நாங்கள் கண்ட வரலாறுகளை பற்றி நாங்கள் 1958 பிற்பாடு நாங்கள் அறிந்து, அதாவது 65 பிற்பாடு நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த கிளிநொச்சி வரலாறு என்று நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது கடைசி யுத்தத்திலேயும் பல வடக்கு கிழக்கு மாகாணம், முன்னது கூறியது போல மலையகத்திலிருந்து வந்தவர்கள் பலரை அரவணைத்து அது காப்பாற்றி விட்டிருக்கிறது என்றால் அது கிளிநொச்சியினுடைய தன்மையும், அந்த கிளிநொச்சி மன்னனுடைய பெருமையும், அந்த கிளிநொச்சியிலே வாழுகின்ற மக்களுடைய பெருமையும் என்றுதான் கூற வேண்டும். அதே வேளையிலே வன்னி மக்களை பொறுத்தவரையில நீங்கள் கேட்டால் கூறுவார்கள், விருந்தோம்பல் செய்கின்றவர்கள், அதாவது விருந்தோம்பி தங்களை சொத்தை விற்றால் கூட, பக்கத்து வீட்டிலே கடன் வாங்கினால் கூட விருந்தோம்புகின்றவர்கள். இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இடங்களிலே, மக்களிலே, சொத்துக்களிலே, வீடுகளிலே, வாசல்களிலே, உயிர்களிலே, சொந்தங்களிலே, பந்தங்களிலே கிளிநொச்சியிலே உள்ளவர்கள் தான் அதிகமாக இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் என்று நாங்கள் நேரடியாக நாங்கள் பார்த்த நிலைமைகளை கூற முடியும். அதே வேளையிலே போராட்ட காலகட்டங்களிலே அனைத்து இயக்கங்களிலேயும் கிளிநொச்சி மாவட்டத்திலே இருந்த போராளிகள் அதிகமானோர் தளபதிகளாக இருந்திருக்கிறார்கள், தங்களுடைய உயிர்களை ஈகம் செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பல வழிகளில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூற முடியும். சரி, அதை தாண்டி அடுத்து 2009 பிற்பாடு சற்று அரசியல் நீரோட்டத்துக்குள் தமிழர்கள் நுழைகின்ற பொழுது அதற்கு முன்பாகவே விடுதலை புலிகளினால்
தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதுவும் கிளிநொச்சியிலே தான் தலைமைச் செயலகம் இருந்திருக்கிறது. அப்படி கிளிநொச்சிக்கு பல பெருமைகள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட இப்பொழுது கிளிநொச்சியை பார்க்கின்ற பொழுது அடிக்கடி சர்ச்சையில் மாட்டியதாக இருக்கிறது. அதே வேளையிலே கிளிநொச்சியிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது விடயங்களாக இருக்கட்டும், தங்களுக்கு ஆதரவை தேடுவதாக இருந்தாலும் கிளிநொச்சி மாவட்டத்திலே வந்துதான் ஆதரவை தேட வேண்டியதாக. தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே ஸ்ரீதரனுடைய வாக்கு மிகவும் முக்கியமான பிரதான வாக்காக இருக்கிறது. அந்த வாக்குகளை அள்ளி வாரி கொடுப்பது ஸ்ரீதரன் அவர்கள் நெடுந்தீவை அல்லப்பட்டியை நெடுந்தீவை பிறப்பிடமாக கொண்டிருந்தாலும் அவருடைய சொந்தம் பந்தம், அவருடைய குடும்பம், அவருடைய வாழ்க்கை, தொழில் என்று அவருக்கு ஒரு முகத்தை ஸ்ரீதரன் எம்பி என்ற ஒரு முகத்தை எடுத்துக் கொடுத்தது கிளிநொச்சி மாவட்டம். கண்டாவளை தாண்டி கிளிநொச்சி மாவட்டம். இதிலே நாங்கள் மாற்று கருத்துக்கு எதுவும் இருக்க முடியாது. இருந்தாலும் கூட அடுத்ததாக சந்திரகுமார் அவர்கள் EPTP இயக்கத்திலே இருந்து பிரிந்து சுயேட்சையாக மாறி கிளிநொச்சி மாவட்டத்திலே வந்துதான் கிளிநொச்சி மக்கள் தான் அவருக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஸ்ரீதரன் அவர்கள் ஆரம்பத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் வருகின்ற பொழுது மாவை சேனாதிராஜா மற்றும் சம்பந்தர் அவர்கள் அனைவரும் நிராகரிக்கின்ற பொழுது சுரேஷ் சிரேமச்சந்திரன் கிளிநொச்சியில் தான் அவருக்கு ஒரு இடத்தை கொடுத்து தமிழரசு கட்சியின் கீழே போட்டியிட வைத்தார். அதே வேளையிலே கிளிநொச்சியின் ஊடாக புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட அந்த 2000 பேர் அளித்த வாக்கின் ஊடாகத்தான் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழரசு கட்சியிலே வெல்லக்கூடியதாக இருந்ததும் கிளிநொச்சி மாவட்டம் தான் அதற்கு உதவி செய்திருக்கிறது. அந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே இருந்த ஒரு நபர் தான் ஸ்ரீதரனுக்காக நலம்புரி நிலையத்திலே அதாவது இந்த சிறப்பு முகாம், அதாவது நன்னடத்தை சிறப்பு முகாம் கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட அந்த முன்னாள் போராளிகளிடம் சென்று வாக்களிக்க வைத்ததும் கிளிநொச்சி மாவட்டத்தை தான் நாங்கள் குறிப்பிட்டு கூற முடியும். இப்படி ஸ்ரீதரன் மாத்திரமல்ல, பலருக்கு நாங்கள் பார்க்க போனால் வாழ்வு கொடுத்த இடம் கிளிநொச்சியாகத்தான் இருக்கிறது என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. அதே வேளையில் நாங்கள் கிளிநொச்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரச்சனையிலே இப்பொழுது கொடும்பாவி எரிக்கப்பட்டிருக்கிறது. அர்ஜுனாவுக்கு எதிராக அர்ஜுனாவுக்கு அவர் TCC அமர்விலே கமநலத்துறையை பற்றி விமர்சித்ததாகவும் கணக்கு வழக்கு கேட்டதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு அர்ஜுனா அவர்களுடைய பதில், கணக்கு வழக்கு கேட்டது தவறா? நாங்கள் கணக்கு வழக்கை கேட்டோம், அதை நீங்கள் காட்டிவிட்டு போக வேண்டியதுதானே என்று கூறப்படுகிறது. ஏன் அர்ஜுனா இந்த கணக்கு வழக்கை கேட்க வேண்டும்? எங்களை சீண்டியிருக்கிறார், குறைவாக பேசியிருக்கிறார், கேலி செய்து பேசியிருக்கிறார் என்று அந்த கமநலத்துறை அலுவலகம் மற்றும் அந்த குழு அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறது. இப்பொழுது பெரும் சச்சரவாகவும் பிரச்சனையாகவும் போய்கொண்டிருக்கிறது. அதற்காக அர்ஜுனா அவர்கள் கிளிநொச்சி மக்களை கேடாக பேசியதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே மலையக மக்களையும் இழுத்து அங்கே பேசியிருக்கிறார். 80% மலையக மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு கற்கை நெறி படிப்பிப்பதாக இருந்தால் ஆசிரியர் யாழ்ப்பாணத்தில் இருந்து வர வேண்டும், வைத்தியர் யாழ்ப்பாணத்தில் இருந்து வர வேண்டும் என்று மறதி கொண்ட அர்ஜுனா அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கிளிநொச்சி வடமாகாணம் மற்றும் தமிழ் பகுதி, அதைவிட யாழ்ப்பாணத்தை கட்டியாளுகின்ற ஒரு வைத்திய கலாநிதியாக யாழ்ப்பாணத்து மக்களுக்கே சேவை செய்து கொண்டிருப்பவர் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் மலையகத்தை பிறப்பிடமாக கொண்டு கிளிநொச்சியிலே இந்து கல்லூரியிலே படித்து அதன் பிற்பாடு பல்கலைக்கழகம் சென்று அவர் வைத்தியராகி இப்பொழுது அங்கேயே இருந்து அவர் பெரும் சேவையாற்றி கொண்டிருக்கிறார். இப்படி கிளிநொச்சியிலே இருந்து பலர் சிந்தனையாளர்கள், பல எழுத்தாளர்கள், தாமரை செல்வி என்ற எழுத்தாளர் உலக தரத்திலே ஈழத்தமிழர்கள் எழுத்தாளராக மற்றும் சுவிட்சர்லாந்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல எழுத்தாளர்கள், பல கவிஞர்கள், ஏன் சாந்தன் அவர்கள், அதாவது பாடகர் சாந்தன் அவர்கள், அவர் கூட யாழ்ப்பாணத்திலே ஒரு குக்கிராமத்தில் இருந்திருந்தாலும் கிளிநொச்சியிலே வந்துதான் அவர் தன்னுடைய சந்தையிலே வியாபாரத்தை செய்து அதன் பிற்பாடு கிளிநொச்சியிலே தான் இசைக்குழு வைத்து நடத்தி கொண்டிருந்தார், நடிகனானார். அதன் பிற்பாடு தான் இயக்கத்தின் ஊடாக பெரும் பாடகனானார் என்பதும் நாங்கள் அறிந்த விடயம், கலர் அறியாத விடயமும் கூட. அவர் பண்டத்தரிப்பை பிறப்பிடமாக கொண்டிருந்தாலும் அவர் கிளிநொச்சி தான் அவருக்கு வாழ்வு கொடுத்த, அப்படி பலருக்கு வாழ்வு கொடுத்த இடம் கிளிநொச்சி மாவட்டம்.
இயக்கங்களாக இருந்தாலும் சரி, பல தஞ்சம் புகுந்து தங்களுடைய உயிரை காப்பாற்றியதும் கிளிநொச்சி மாவட்டம். அப்படி பல பெருமைகள் இருக்கிறது கிளிநொச்சிக்கு. அதே வேளையிலே சர்ச்சையில் மாட்டிக்கொண்டு, கொச்சையில் மாட்டிக்கொண்டு சர்ச்சை பழிகளை சுமந்து கொண்டிருக்கின்றது கிளிநொச்சி. இருந்தாலும் கூட அந்த கிளிநொச்சி மண்ணினுடைய வாசனை மாறாது. இப்பொழுது ஸ்ரீதரன் அவர்கள் 22 பார் நடாத்துவதற்கு ஸ்ரீதரன் தான் உடந்தையாக இருந்தார் என்று ஒரு பழி ஸ்ரீதரன், அதாவது கிளிநொச்சியில இருக்கின்ற ஸ்ரீதரன் மீது விழுந்திருக்கிறது. அதே போல பலருக்கு சர்ச்சையான பிரச்சனைகளும் கிளிநொச்சியில இருக்கின்றவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் கூட நாங்கள் முழுமையாக எடுத்து பார்க்கின்ற பொழுது கிளிநொச்சி மாவட்டம் என்பது நாங்கள் ஆராய்ந்து ஒரு முடிவை வருவதற்காக, அதாவது நீரை பொறுத்தவரையிலே அந்த இரணுமடு குளமாக இருக்கட்டும், கனகாம்பிய குளமாக இருக்கட்டும், கிளிநொச்சி குளமாக இருக்கட்டும், அங்கே இருந்து நீர்ப்பாய்ச்சலினால் வயல்கள் செய்யப்பட்டு அந்த நெல் விளைச்சல், கிளிநொச்சி நெல் தான் யாழ்ப்பாணம் தாண்டி வடமராட்சி தென்மராட்சிக்கும் பசியை போக்குகிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்படி நாங்கள் பல விடயங்களை கிளிநொச்சியை பொறுத்தவரையில் கூறலாம். கிளிநொச்சியில் இருக்கின்ற நெல் யாழ்ப்பாணத்துக்கு போக வேண்டாம் என்று கூறுவதாக இருந்தால் அங்கே பட்டினி சாவைத்தான் சந்திக்க வேண்டியிருக்கும். காரணம், நெல்லரிசி சோறை பிரதான உணவாக யாழ்ப்பாணத்தினரும் ஈழத்தமிழர்கள் கொண்டிருப்பதால் அந்த நெல் அரிசி அனைத்தும் மரக்கரியாக இருக்கட்டும், பல விடயங்கள் கிளிநொச்சியிலிருந்து சென்று கொண்டிருக்கிறது. அதை விட தொழில் வாய்ப்பு குறைந்தவர்கள், வடமராட்சியோ தென்மராட்சியோ தீவு பகுதியோ உள்ளவர்கள் கிளிநொச்சியில் வந்துதான் தோட்டம் செய்கிறார்கள், விவசாயம் செய்கிறார்கள், வயல் செய்கிறார்கள். இப்படி பல விடயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல வகையிலே கிளிநொச்சி ஈழத்தமிழர்கள் மத்தியிலே கிளிநொச்சி ஒரு உயர்ந்த இடத்தையும் ஒரு தியாகமான இடத்தையும் ஒரு நேர்மையான ஈகத்தை உடைய இடத்தையும் அத்தோடு கூட புகழ் பெற்று பழைய விடயங்களை தோண்டி ஒரு காலத்திலே ஆராய்வதாக இருந்தால் அது கிளிநொச்சியில் தான் அந்த புதையல்கள், அந்த ஆதாரங்கள், அந்த வரலாறுகள் கிடைக்கும் என்பதை புரிந்து, அதாவது பொறைத்து வைத்திருக்கிறது கிளிநொச்சி. அந்த கிளிநொச்சியை தாண்டித்தான் அந்த முள்ளிவாய்க்கால் செல்ல வேண்டும். அதற்கு முன்பாக கிளிநொச்சியில் தாண்டித்தான் இதெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. முள்ளிவாய்க்கால், முல்லைத்தீவு இவை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வீழ்த்தப்பட்ட விடயம். ஆனால் கிளிநொச்சி பல காலமாக தாக்கி பிடிக்கப்பட்ட விடயமாகவும் இருந்திருக்கிறது போராட்ட காலத்திலே. அந்த வகையிலே நாங்கள் சிங்களவரோ இஸ்லாமியர்களோ தமிழர்களாக இருந்தாலும் கிளிநொச்சியை பற்றி குறை கூறுகின்ற அளவிற்கு இல்லை. அதே வேளையிலே இலங்கையிலே பிரசித்தி பெற்ற, உலகத்திலே தமிழர்களால் கிளிநொச்சி என்று கூறினால் கை நீட்டி காட்டக்கூடிய அளவுக்கு இருப்பது கிளிநொச்சி என்பதை நாங்கள் மறுக்கவோ மறுதளிக்கவோ நிச்சயமாக முடியாது. அந்த வகையிலே கிளிநொச்சியை பற்றி கேடாக பேசுகின்றவர்கள், கிளிநொச்சியை வைத்துக்கொண்டு பிழைப்புவாதம் செய்பவர்கள், கிளிநொச்சியிலே சந்திரன் பூங்கா போன்ற சந்திரன், அப்படி பல தியாகிகளை, பல போராளிகளை, பல மாவீரர்களை கண்ட அந்த பூமியை கொச்சைப்படுத்தி தங்களை வளர்த்து கொள்ளலாம், தங்களுடைய கட்சியை வளர்த்து கொள்ளலாம், அல்லது தங்கள பொய்களை மெய்யாக்கலாம், அல்லது அதை வைத்து பிழைப்புவாதம் நடத்தலாம் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு மேல் அவர்கள் தாண்ட முடியாது. நிச்சயமாக அதற்கான பலாபலன்களை கிளிநொச்சி மண்ணினுடைய அந்த ஆற்றல், அந்த எனர்ஜி, பவர் நிச்சயமாக வேலை செய்யும் என்பதை எச்சரிக்கையாக நாங்கள் இந்த கிளிநொச்சியை வைத்து பிளப்புவாதம் நடத்துபவர்களாக இருக்கட்டும், கிளிநொச்சி ஏளனமாக பேசுகின்றவர்களாக இருக்கட்டும், அல்லது கிளிநொச்சியை வைத்து தாங்கள் ஒரு பக்கச்சார்பாக ஒரு கறிவேப்பிலையாக கிளிநொச்சியையும் கிளிநொச்சி மக்களையும் ஈகங்களையும் இழப்புகளையும் அந்த பிரயோகித்துக் கொண்டு பிரயோசனப்படுத்துகின்றவர்கள் அல்லது யூஸ் பண்ணுபவர்கள், அதாவது அதை பிரயோகப்படுத்துகின்றவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் கிளிநொச்சி மண்ணிற்கு ஒரு வாசனை இருக்கிறது. அந்த வாசனையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. இருந்தாலும் கூட கிளிநொச்சி மண்ணிலே இருப்பவர்கள், கிளிநொச்சி மண்ணிலே வந்து குடியேறியவர்கள், வர முன்பாக வடமராட்சி தென்மராட்சி தீவு பகுதியிலே இருந்து வந்திருக்கிறார்கள், இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள், அதே வேளையிலே மலையகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் கிளிநொச்சிக்கு வந்ததன் பிற்பாடு உருப்பட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையையும் வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் மேலோங்க செய்து அந்த கிளிநொச்சி மண்ணின் பெருமையை அவர்கள் பாராட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இதை பற்றி புரியாதவர்கள்
புரிந்தும் தன்னலமாக நடப்பவர்கள் ஒரு சிலரால் கிளிநொச்சிக்கு சற்று ஒரு சில நெகட்டிவான எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தாலும் அவற்றை அந்த வதந்திக்காரர்கள் அந்த தன்னலவாதிகள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையேல் கிளிநொச்சி மக்கள் அவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள். அது ஸ்ரீதரனாக இருக்கட்டும், அர்ச்சுனாவாக இருக்கட்டும், சந்திரசேகராக இருக்கட்டும், ரஜிமானாக இருக்கட்டும், அல்லது சந்திரசேகராக இருக்கட்டும், அல்லது சந்திரகுமாராக இருக்கட்டும், இபிடிபி டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கட்டும், இப்பொழுது சுமந்திரன் அவர்களும் கிளிநொச்சிக்குள்ளே புகுந்து முன்னாள் போராளிகளை அரவணைப்பதும், சந்திரகுமார் அவர்களுடைய ஒரு சில ஆதரவாளர்களை இணைத்துக் கொண்டு ஸ்ரீதரன் பக்கம் காரி உமிழ்வதும், நல்ல விடயங்களை கெட்டதாக பேசுவதும், சில கெட்டவர்களை தங்களோடு சேர்த்துக் கொள்வதும், அதே வேளையிலே அந்த வாக்குகளை அபகரிப்பதற்கும் ஸ்ரீதரன் பின்னால் நிற்பவர்கள் முன்னாள் போராளிகள் குடும்பம் மற்றும் விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள், உலகளாவிய இருக்கின்ற விடுதலை புலிகள் என்று சுமந்திரன் அவர்கள் அறிந்து அதை உடைப்பதற்காக, அந்த வாக்குகளை உடைப்பதற்காக சந்திரகுமார் குழுவோடு சேர்ந்து அந்த ஒரு சதிவேலையை செய்து கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் சுமந்திரனோ ஸ்ரீதரனோ அர்ச்சுனாவோ யாரோ கிளிநொச்சி மக்களை ஏமாற்ற முடியாது. ஸ்ரீதரன் அவர்களும் கிளிநொச்சி பிறப்புரிமையை கொண்டவர் அல்ல, சந்திரகுமாரும் அப்படித்தான், சந்திரசேகரும் அப்படித்தான், சுமந்திரன் என்பவரும் அப்படித்தான், மற்றும் அர்ச்சுனா என்பவரும் அப்படித்தான். கிளிநொச்சியிலே பிறந்து வளர்ந்த ஒருவனுக்குத்தான் முழுமையான அந்த கிளிநொச்சியினுடைய ஆற்றல் இருக்கும், பற்று இருக்கும். அது உயிர் போகும் வரை அந்த கிளிநொச்சி வாழ் மக்களுக்கு விட்டு செல்லாது. யாரும் கிளிநொச்சி மக்களை வந்து மிளகாய் அரைக்க முடியாது. அதாவது கிளிநொச்சி மக்களுடைய தலையில் மிளகாய் அரைக்க முயன்றால் அவர்களே தங்கள் கையால் அந்த மிளகாயை எடுத்து தங்கள் கண்ணுக்குள் ஒத்துவதற்கு சமானமாகும் என்பதை எச்சரிக்கை பதிவாக லங்காபூர் ஊடகம் இதனை பதிவு செய்கிறது. நன்றி, வணக்கம். இலங்கையில் லங்காபூர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.